மயிலாடுதுறையிலே ஒரு பிக்கஸ்ட் மால் டைப்ல கட்டியிருக்கக்கூடிய தியேட்டருக்கு தான் நம்ம இன்னைக்கு போயிட்டுருக்கோம். ஸோ மூவி பார்க்க தான் போகிறோம். பட் மூவியை பற்றின ரிவ்யூவோட அந்த தியேட்டர் பற்றின ரிவ்யூ தான் இன்னைக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் வரப்போகுது. ஒரு குட்டியான டூரிங் டாக்கீஸாக இருந்த இந்த கோமதி தியேட்டரை இப்போ மிகப்பெரிய மால் மாதிரி ரேஞ்சில் 2 ஸ்க்ரீனோட கட்டியிருக்காங்க. பார்க்கறதுக்கே செம்ம வைப்பாக இருந்தது. 3:30 ஷோக்கு போயிட்டு டிக்கெட் எடுத்துட்டு நாங்கள் ஸ்ட்ரெயிட்டாக லஞ்ச் சாப்பிட்லான்னு சொல்லிட்டு போயிட்டோம். ஸோ லன்ச் எங்கன்னு பார்த்தீங்கன்னா பக்கத்துலேயே இருக்கிற நியர்பை மந்தி பிரியாணி தான். இதை பற்றின ஃபுல் வீடியோ செப்பரேட்டாக உங்களுக்கு போடுறேன். ஸோ சாப்பிட்டு முடிச்சுட்டு 3:30 ஷோக்கு பக்காவாக 3:15 உள்ளே போயாச்சு. உள்ளே போய் பார்த்தீங்கன்னா வைப்பு வேறு லெவலில் இருந்தது. பளிங்கு கற்களால் கட்டின பில்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, எனக்கு உள்ளே போனப்போ தாஜ்மஹால் அந்த ரேஞ்சில் ஃபீல் ஆச்சுங்க. அண்ட் சீட்டிங்ஸ், தேட்டர் ஸ்க்ரீனு, 4K அடாப்ட் சவுண்ட் குவாலிட்டி வேறு லெவலில் இருந்தது. அண்ட் இன்ட்ரோடக்ஷன் சீனில் லைட்டெல்லாம் போட்டு மிகப்பெரிய வைப் பண்ணாங்க. சென்னையில் ரோகிணி கமலா தேட்டரில் பண்ணுற மாதிரி. இன்டர்வெல்லில் ஸ்நாக்ஸ் வாங்கி சாப்பிட்டுட்டு மியூசிக் பார்த்தா எல்லா படத்தில் வந்து காப்பி அடித்து திருடி போட்ட மியூசிக்காக தான் இருந்தது. ஒருவேளை மியூசிக் டைரக்டர் இந்த படத்தில் சம்பளம் கொடுக்கலையா என்னன்னு தெரில. அர்ஜுன் தாஸோட இந்த சாங்கும் சுல்தானா சாங்கும் பயங்கர வைப்பாக இருந்துச்சு. எனக்கு இது 2 மட்டும் தான் இந்த படத்துலேயே முக்கியமாக பிடிச்ச விஷயமா இருந்தது.